இருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லாக டிவி பார்க்கலாம். என்னடா இன்னைக்கு டிவியில் இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் போடுறாங்க? ஓ, இன்னைக்கு டிசம்பர் 25, அதனால தான் கிறிஸ்மஸ்க்காக இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் போடுறாங்க. நம்மளுக்கு எதுக்கு, நம்ம கார்ட்டூன் பக்கம் போவோம். ஏய் புவனா, காலையிலேயே டிவியை போட்டு உட்காந்துட்டியா? ஒழுங்கா புக் எடுத்து படிக்கிற வேலையை பாரு. ஐயோ, ஏன் தான் அந்த மம்மிஸ் எல்லாம் இப்படி இருக்காங்களோ. ஒரு 2 நிமிஷம் நிம்மதியாக இருந்தால் இவங்களுக்கு பொறுக்காதே. எல்லோரையும் சிரிக்க வைப்பான் ஷின்சான். அமைதி அமைதி அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி. ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்களுடைய சிங்சாங் வந்திருக்கிறேன். நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? எங்கே பார்த்தாலும் என்ன ஒரே சவுப்பு தொப்பியாக தெரியுதே. ஓஹோ, இன்னைக்கு டிசம்பர் 25 கிறிஸ்மஸோ. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமாம், கிறிஸ்மஸ்னா என்ன ஸ்பெஷல்? எப்போவுமே நமக்கு ஏசப்பா பிறந்தா ஸ்பெஷல் தானே. இந்த ஸ்பெஷல் டேக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப புதுசான ஒரு ஷோ ஒன்று காட்ட போகிறோம். அதை பார்க்குறதுக்கு நீங்களாம் ஆர்வமாக இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? ஆஹா, இன்னைக்கு என்னமோ ஒரு ஜாலியான என்டர்டைன்மெண்ட் இருக்கு போலே. சரி, பார்ப்போம். அதானே, நம்ம சந்தோஷமாக இருக்கிறது இந்த அம்மாவுக்கும் பிடிக்கல, அந்த கரண்ட்டுக்காரனுக்கும் பிடிக்கல. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ. இன்னைக்கு என்னமோ ஏதாவது புதுசாக பார்க்கலான்னு நினச்சேன், அதுவும் பொறுக்கலையே. என்ன இது, டிவியில் பார்த்த பொம்மை நேர்லேயே வந்துருச்சு. ஹாய் புவனா, நான் தான் சிங்சான். கரண்ட் போனதில் நீ ரொம்ப சோகமாக இருந்தியா? உன் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. அதனால தான் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு நானே நேரில் வந்திருக்கிறேன். ஆஹா, என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக நேர்லேயே வந்துட்டீங்களா? ஜாலி. இன்னைக்கு கிறிஸ்மஸ்னால ஏதோ புதுசாக ஒரு ஷோ காமிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன ஷோ? இப்போயாவது எனக்கு காமிக்கிறீங்களா? ரொம்ப ஆர்வமாக இருக்கு. அட பூந்தட்டி போனா, காட்டுறேன், கொஞ்சம் பொறுமையாக இரு. ஆனால் இங்கே இல்லை, உன் அழகான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே காட்டுறேன். வா போலாமா? ஐயோ, அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னை திட்டுவாங்களே. ஆமாம், இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் அப்படியே அம்மாவுக்கு பயந்து நடந்துட்டாலும் வா போகலாம். ஆமாம், எங்கே போகிறோம்? ஒரு அழகான கிறிஸ்மஸ் கேலரியை சுற்றி காட்ட போகிறேன். கேலரியா? அப்படின்னா அது ஃபோனில் தானே இருக்கும். ஐயோ, அதுக்கு தான் ஃபோனையே நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. நீ சொல்கிற கேலரி வேற, நான் சொல்கிற கேலரி வேற. நீ நேரில் வா, அப்போ தான் உனக்கு தெரியும். என்னப்பா, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சிலை கூட இருக்கு. ஓ, அப்போ இதுக்கு பேர் தான் கேலரியா? ஏன் இங்கே இத்தனை பேர் கூட்டமாக உட்காந்துருக்குறாங்க? நாம் எப்படி இந்த கிறிஸ்மஸ் கேலரியை பார்க்க வந்திருக்கோமோ, அதே மாதிரி இவங்க எல்லாம் இந்த கேலரியை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. சரி வா, ஒவ்வொரு சிலையாக நம்ம போய் பார்க்கலாம். பூந்தட்டி புவனா, அதை ஏன் தொட்ட? அதெல்லாம் தொடக்கூடாது. என் பேரு யோசேப்பு. ஏய் ஷின்சான், இதெல்லாம் சிலை தானே, அப்புறம் எப்படி இதெல்லாம் அப்படி பேசுது? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, நானும் கொஞ்சம் பயந்துட்டேன் தான் போனா. பயப்படாத, இந்த சிலை என்னதான் சொல்லுதுன்னு பார்ப்போம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கனவுல ஒரு தேவதூதன் வந்தார். என்னோட மனைவி பரிசுத்த ஆவியினால் ஒரு குழந்தையை பெறுவாள், அவருக்கு இயேசுன்னு பேரிடணும் அந்த தேவதூதன் சொன்னார். நான் முதல்ல அதை ஏற்றுக்கவே இல்லை. தேவதூதன் என்கிட்ட வந்து பேசினதுக்கு அப்புறம் என்னோட மனைவியையும் இந்த அழகான குழந்தையையும் நான் ஏற்றுக்கிட்டேன்.
சின்சான், தேவதூதன்னா ஏஞ்சல் தானே? டெஃபினெட்லி புவனா. எனக்கு தெரிஞ்சு இந்த சிலையெல்லாம் நமக்கு ஏதோ அழகான கதை சொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன். வா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அடுத்த சிலைக்கிட்ட போய் என்னன்னு கேட்போம். இந்த சிலையை நான் நிறைய கோவிலில் பார்த்துருக்கேன்ப்பா. இதை நிறையா பேர் வணங்குவாங்கல்ல? இல்லை புவனா, அப்படிலாம் பண்ணிடவே கூடாது. ஏசப்பாவுக்கு சிலைகள் எல்லாம் வணங்குனா பிடிக்கவே பிடிக்காது. பைபிளில் 10 கட்டளைன்னு சொல்லி ஏசப்பா நமக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்குறாங்க. யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தா ஏசப்பாவை போலவே சிலையும் உண்டாக்கக்கூடாது, இந்த உலகத்தில் வேற யாருக்காகவும் சிலையும் உண்டாக்கக்கூடாது, அந்த சிலையை வணங்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் சாதாரண களிமண், சாதாரண மரத்தில் செய்யப்பட்ட பொம்மை, சும்மா நமக்கு தெரியுமேன்னு கையிலே வரைஞ்ச டிராயிங்கு. அதெல்லாம் நம்ம தெய்வம்னு சொல்லி வணங்குனா ஏசப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதமே கிடைக்காது புவனா. தெரிஞ்சுக்கோ, இனிமேல் சிலையெல்லாம் நம்ம வணங்கவே கூடாது. சிலையெல்லாம் வணங்குறது ஒரு பாவம். ஏசப்பா தான் தெய்வம். அவர் தான் 3வது நாள் உயிரோட எந்திரிப்பேன்னு சொன்னார். சொன்ன மாதிரியே உயிரோட எந்திரிச்சிட்டாரு. இப்பயும் உயிரோட தான் இருக்கிறாரு. உயிரோட இருக்கிறவங்க தானே தெய்வம். அப்போ ஏசப்பா மட்டும்தான் தெய்வம். நம்ம ஏசப்பாவை தவிர வேற யாரையும் வணங்கவே கூடாது. ஓ அப்படியா? ஏன் இந்த சிலை மட்டும் எதுவுமே பேச மாட்டேங்குது? அட ஆமாம் போனா, அதான் எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அந்த சிலையெல்லாம் தொட்டதுக்கு அப்புறம் தானே பேசுச்சு. அப்படின்னா இந்த சிலையும் தொட பார்க்கலாம். என் பேரு மரியாள். யோசேப்புக்கு மாதிரியே என்கிட்டயும் ஒரு தூதர் பேசினாரு. பெண்களுக்குள்ள நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொன்னாரு. பரிசுத்த ஆவியினால நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொன்னாரு. இதோ அந்த குழந்தைய தான் நான் என் கையில வச்சுட்டு இருக்கேன். இந்த சிலை என்ன டான்ஸ் ஆடுற மாதிரி நின்றுட்டு இருக்குது. இரு நானும் போய் ஒரு டான்ஸை சேர்ந்து போட்டு வந்துடுறேன். ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா, பொடே ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா. யாராது சிலை கூட ஆடிட்டு இருக்குது? நான் தான் ஏரோது ராஜா. ஏதோ யூதருக்கு ராஜா ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த ஜனங்களுக்கெல்லாம் நான் தான் ராஜாவாக இருந்தேன். ஆனால் இப்போ வேற ஒரு ராஜா வராருன்னு எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அதனால் அது யாருன்னு பார்த்து அவரை கொலை செய்யலான்னு நான் ரொம்ப பிளான் போட்டேன். ஆனால் எதுவுமே நடக்கலை. அப்ப நீங்க டம்மி ராஜாவா? ஐயோ, என்னோட அப்பா அங்க நிக்கிறாரு. போச்சு, நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். என்னது உங்க அப்பாவா? உங்க அப்பாவும் மிலிட்ரி ஆஃபீஸர்னால பார்க்க ராஜா மாதிரி இருப்பார்ல பெருசா. அதான் நீயும் பார்த்து பயந்துட்ட போல இருக்கு. ஐயோ அது உங்க அப்பா இல்லை, அது வேற ஒரு சிலை. வா அந்த சிலைக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்போம். நாங்கள் தான் கிழக்கிலிருந்து ஏசப்பாவை பார்க்குறதுக்கு வந்த ராஜாக்கள். ஏரோது எங்களை கூப்பிட்டு அந்த இயேசுவை பார்த்துட்டு அவர் யாருன்னு எங்கள்கிட்ட வந்து சொல்லுன்னு சொன்னார். அதுக்காக தான் நாங்கள் பிறந்த குழந்தை இயேசுவை பார்க்க போனோம். ஆனால் அவரை போய் பார்த்தப்போ அவரோட முகம் ரொம்ப பரிசுத்தமாக இருந்தது. அதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் எங்களுக்கே புரிஞ்சது, நிஜமாவே இவர் தான் யூதருக்கு ராஜா. என்ன இது முரட்டு முகத்தோட எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இங்கே ஒன்று நின்றுக்கிட்டு இருக்குது? என்னது இது? இது கூட தெரியாதா? இதுக்கு பேர் தான் கேமல். தமிழ்ல ஒட்டகம்னு சொல்லுவாங்க. நான் அது ஒட்டகம்மா? என்னமோ இருந்துட்டு போகுது. சரி, இது எதுக்கு இங்கே நிற்கிறது இல்லையே, தொட்டு பார்க்கலாம். எல்லாரும் கிழக்கில் இருந்து வந்த அந்த 3 ராஜாக்கள் இயேசுவை பார்க்க வந்தாங்கன்னு அவங்கள பற்றியே பேசுகிறீங்க. ஆனால் அந்த 3 ராஜாக்களை கஷ்டப்பட்டு சுமந்துட்டு வந்தது நாங்கள் தான். எங்களை யாருமே கண்டுக்கல. அதனால தான் நாங்களே இந்த கேலரிக்குள்ளே வந்து சிலையாக உட்காந்துக்கிட்டோம். ஓ மை காட், கேமலுக்கெல்லாமா டிப்ரெஷன் வரும்? ஐயோ. சரி, அடுத்த சிலைக்கிட்ட போவோம் வா. நாங்கள் தான் மெய்ப்பர்கள். ஒரு நாள் நாங்கள் இரவு வேளையில் குளிர் காஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தூதர் எங்கள் முன்னாடி வந்து நின்னார். யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார், மாட்டுத் தொழுவத்தில் இருக்கார், நீங்கள் எல்லாரும் போய் பாருங்கன்னு சொன்னார். நாங்கள் யாருமே அதை நம்பவே இல்லை. இது யூதருக்கு ராஜா பிறந்திருக்காரா, எங்கே போய் பார்ப்போன்னே பார்த்தோம்.
ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அந்த குழந்தை இயேசுவோட முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. அப்போதான் அந்த தேவதூதன் சொன்னது உண்மைன்னு எங்களுக்கு புரிஞ்சது. அந்த குழந்தை இயேசு ரொம்ப மாசில். அவர் பிறந்த உடனே ஏரோது ராஜாக்கே பயம் வந்துருச்சு. கிழக்குல இருந்து ராஜாக்கள்லாம் ஒட்டகத்திலே வந்து பார்க்குறாங்க. தேவதூதன் சொல்லி மெய்ப்பர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, அந்த காலத்துலலாம் கூகுள் மேப்பே இல்லையே, அப்புறம் எப்படி கரெக்டாக வழி கண்டுபிடிச்சி வந்தாங்களோ? ஹலோ, நான் இங்க இருக்கிறேன். நான் தான் நட்சத்திரம். என்ன சவுண்டு மட்டும் வருது, ஆளை காணா. என்ன மாயமோ மந்திரமோ தெரியலையே. புவனா, மேலே பாரு, நட்சத்திரம். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் நான் தான். இவங்களுக்கு எல்லாம் இயேசு பிறந்த இடத்துக்கு வழிகாட்டினது நான் தான். செம்மல, இந்த காலத்தில் இருக்க நட்சத்திரம் தான் இருக்குதே. மேலே போய் பார்த்தா கூட கண்ணிலே பட மாட்டேங்குது. நட்சத்திரமாக இருந்தால் இப்படித்தான்ப்பா இருக்கணும். யார்டா இது என்ன மாதிரி ரொம்ப அழகாக இருக்காங்க? என்னது அழகா? அந்த அழகுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த அழகே அழுதுருமே. சரி இரு, அந்த தூதர் என்ன சொல்கிறாருன்னு தான் கேட்போம். இயேசு பிறக்க போகிற நற்செய்தியை முதல்ல மரியாளுக்கு சொல்லி, அப்புறம் யோசேப்புக்கு சொல்லி, கடைசியாக இந்த மேய்ப்பர்களுக்கு சொன்ன தேவதூதன் நான் தான். இயேசுவோட பிறப்புலையே இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? அப்புறம் அவர் வாழ்ந்த நாளெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? எனக்கு ஒரு டவுட்டு. அப்பனே எங்கள் ஆண்டவரே ஏசப்பா, இவளுக்கு ஏன் இவ்வளோ அறிவு அள்ளி கொடுத்தே தெரியலையேப்பா. டவுட்டாக கேட்டு கொள்றாளே ஏசப்பா. சரி கேளு. ஏன் இந்த விஷயம்லாம் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரியவே இல்லை? உங்களை மாதிரி ஆளுகளா? எனக்கு புரியலையே. இல்லை சின்சான், இப்போ இயேசுவோட பிறப்பை பற்றி எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். ஆனால் எங்களை மாதிரி வேற மதத்தை சார்ந்தவங்களுக்கெல்லாம் தெரியாதே. யார் போய் சொல்லுவா? பியூட்டிஃபுல் புவனா, அதுக்கு தான் இவங்கெல்லாம் இருக்காங்களே. இவங்க எல்லாரும் ஏசப்பாவோட பிறப்பை பற்றி, ஏசப்பா வாழ்ந்த நாட்களில் செஞ்ச அற்புதத்தை பற்றி மற்ற எல்லா ஜனங்களுக்கும் போய் சொல்லுவாங்க. என்ன மக்களே, சொல்லுவீங்களா? ஆமாம், எல்லா வருஷமும் மாதிரி இந்த வருஷமும் இயேசுவின் பிறப்பை தெரிஞ்சவங்களுக்கே சொல்லாமல் எங்களை மாதிரி பிற மதத்தை சார்ந்தவங்களுக்கும் போய் சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு இயேசுவோட பிறப்பின் கதை இவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியாது. அதனால் தெரிஞ்சவங்களுக்கே சொல்லாமல் தெரியாதவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களும் என்ன மாதிரி ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சுக்குவாங்கல்ல. சரி புவனா, நம்ம போகலாமா? ஆமாம் போகலாம். என்னை வீட்டில் அம்மா தேடுவாங்க. 21ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒரு பொண்ணா? இந்த பொண்ணுகளையே நம்ப முடியலையே ராஜா. இரு புவனா, கடைசி அந்த ராஜா பொம்மை கிட்ட போய் ஒரு டான்ஸை போட்டு வந்துடுறேன். ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா. யாராது இந்த வரையும் இரு. சின்சான் வா, ஓடிடலாம். பாய் நண்பர்களே, எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.